பெண்கள் தவறினம் தெரிந்தும் பேச முடியாமல் தவிக்கிறார்கள். பேசா பொருளாக தலை குனிந்து நிற்பவர்களுக்கு மத்தியிலே பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்ற நெருப்பு கவி பாரதியின் வரிகளுக்கு சான்றாக தலை நிமிர்ந்து நிற்கும் நான் எழுதுகோல் என்னும் செங்கோல். அரசன் தாங்கும் செங்கோலை விட அறிஞன் பிடிக்கும் எழுதுகோலாகிய நான் வலிமையானவன். எழுத்தையும் எழுதுகோலையும் தெய்வமாக மதிப்பவர்களின் எழுத்து சமுதாயத்தே மாற்றும் வல்லமை படைத்தது. எழுத்தாணியும் பனை ஓலையும் மெல்ல என்றால் பண்டைய இலக்கியங்களை நாம் காண முடியுமோ? ஓலையின் இடத்தை காகிதம் பெற்றுக்கொண்ட போது எழுத்தாணி விடைபெற்று எழுதுகோலாகி எனக்கு வழிவிட்டது. ஒரு முறை குலோத்துங்க சோழன் கவி சக்கரவர்த்தி கம்பனை அவமதித்ததால் சோழ அரசவையிலிருந்து வெளியேறிய கம்பனிடமிருந்து விழித்து வந்தது ஒரு வெண்பா. சோழனின் அரசாங்கம் அழிந்த பின்னும் கம்பனின் வெண்பா இன்னும் சுடர் வீசி நிற்கிறதே. செங்கோல் விழுந்த பிறகும் எழுதுகோலாகிய நான் நித்தியமாய் நிற்கின்றேனே. எட்டயபுர கவிச்சிங்கம் பாரதியின் விரல்கள் பிடிக்கும் போது நாம் இருக்கும் நாடு நமதென்ற வற்பத்தை உணர்த்தினேன். புரட்சி கவி பாரதிதாசனின் விரல்களில் தவழும் போது தமிழ் உணர்வின் வாசலை திறந்து வைத்தேன். நான் படித்ததில்லை, என்னால் படிக்கிறார்கள். எனக்கு எல்லா மொழியும் தெரியும், ஆனால் பேசத் தெரியாது. இதோ உங்கள் முன் பேசிக் கொண்டிருப்பவனின் வார்த்தைகள் பேசாத என்னால் தானே. இப்படி எத்தனை கவிஞர்களையும் பேச்சாளர்களையும் பேச வைத்துவிட்டு நான் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்து விடுகிறேன். என்னை பயன்படுத்திக் கொண்டு தொலைத்து விடுபவர்களும் உண்டு. இந்த உலகே வெல்லக்கூடிய வல்லமை படைத்தவன் நான். அதனால் தான் எல்லோரும் என்னை இதயத்திற்கு அருகிலே வைத்திருக்கிறார்கள். இதயத்தின் பக்கத்தில் இருப்பதால் எனக்கும் இதயம் உண்டு. அதனால் தான் நீதிமன்றத்தில் நீதிபதி தூக்கு தண்டனை வழங்கிய பிறகு என் உயிரே நானும் மாய்த்துக் கொள்கிறேன். பல பாமரரின் கைரேகை கையெழுத்தானது என்னால் தானே. கத்தி முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது. இத்தனை வல்லமை படைத்த நான் நீ தட்டச்சு செய்யும் போது